ரொம்ப நாள் கழித்து தென் மாவட்டங்களில் உள்ள மக்களை சந்திக்கிறது, அதுவும் ஓப்போ மூலம் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. நிறையா முறை நம்ம கம்பெனி சார்பாக போயிருந்தா கூட இது எனக்கு ரொம்ப புது அனுபவம், புது மக்கள், புது நண்பர்கள், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு புது விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. 18 வகையான வாட்டர் வெரைட்டியில் இன்றைக்கி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது ஒன்று. அது ரொம்ப புதுசாக இருந்தது, வழக்கம் போல் இல்லாமல். அதில் உங்களோட ரொம்ப சுருக்கமாக சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு சந்திப்பாக இருக்குது. அதை உருவாக்கி கொடுத்த ஓப்போ நிறுவனத்திற்கும், அதுவும் F25 சீரீஸ் இன்றைக்கி லான்ச் பண்ணுற அந்த விஷயத்துக்கும் பெரிய பாராட்டு சொல்லிக்கிறோம். சிரிப்பெல்லாம் இன்றைக்கி நம்ம தொலைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்பு இருக்குன்னா நல்ல ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்து நல்லா சிரிக்கலாம். இதில் 2 பேர் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரு சார்? வெள்ளச்சாமி அவர். பின்னாடி பாருங்க, 2 பேர் தான். அதனால இது ஒரு ஆறுதல். பேச இங்கிட்டு திரும்பி கூட பேசலாம் போல. அதுவும் உங்க முகம் மட்டும் இப்படி பிளர்ராயி வருது சார். ஆமா, என் முகமே அப்படித்தான். என் முகமே ஓடுறது இல்லை, முகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இனிமையான ஒரு மாலை வேளையில இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உயர்ந்த மனிதன் என்று சொன்னால் ஓப்போ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்துணை டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஷாப் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய 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 மனமார்ந்த நன்றிகளது வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அழைத்து பெருமை சேர்த்த நிறுவனத்திற்கு பெரிய பாராட்டுகள். வெள்ளச்சாமி அவர்கள் தான் கண்டிப்பாக நீங்கள் வரணும், வந்து எங்கள் மக்களை நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அழைத்தாப்புல. ஸோ இப்போ நம்ம நல்லா ரசிக்க போகிறோம், சிரிக்க போகிறோம் சார். எல்லா மேடையிலும் நான் ரொம்ப பேசுவேன், அவங்க கம்மியாக பேசுவாங்க. இன்றைக்கி அதிகமாக அவங்க பேசுகிறேன். என்னன்னா, இவங்க தான் இன்றைக்கி நிகழ்ச்சி ஓனர், என்னை கூட்டு வந்தது அவங்க தான். அதனால் நான் வந்து இடையில பேசணும்னா 300-200 குறைச்சிருவாங்க. அதுக்காக நான் வந்து என்னுடைய நகைச்சுவெல்லாம் அடக்கிக்கிட்டு அமைதியாக இருக்கேன். சார் ஓனர் ஆஃப் ஒய்ஃப் சார். என் வீட்டுக்காரர் ஓனர் தானே. ஆமாம், நம்மளுக்கு ரொம்ப அவசியமானது இன்முகம் தான். கடையில் இருக்கிறப்ப யார் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவங்கள அப்படியே உள்ள, அது ஒரு வசீகரம். ஆமாங்க சார். அதனால் நான் அடிக்கடி சொல்வேன், மகிழ்ச்சியான இடத்துல நாம் இருக்குன்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோம் அப்படின்றதான் நிகழ்ச்சி நோக்கம். கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் இருந்தால் கூட அது. ஏன்னா இப்போ நாங்கள் தென்காசி போன வாரம் முந்தின நாள் சங்கரன் கோயில் போயிருந்தேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக போயிருக்கேன். ஆனால் ஒரே இடத்துல ஒரு 6 மாவட்டத்து மக்களை பார்க்கறதுல பெரிய சந்தோஷம். இப்போ நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் இந்த இடத்துல? எனக்கு கைதட்டு வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆண்கள் நிறையா இருக்காங்க. ஆமாம் சார். நாங்கள் இந்த காமெடி ஜங்ஷன் லொல்லுப்பாண்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு 10 வருஷம் முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவியில் பண்ணியிருந்தோம். அது திடீர்னு நல்ல ஒரு வைரல் ஆயிருந்தது. ஒரு 17 மில்லியன் பார்த்துருந்தாங்க. அதை உங்களுக்கு படைக்கின்றதான் அந்த நிகழ்ச்சி நோக்கம். இப்போ ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ள ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு நான் தான் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இவர் சொல்கிறது. அது எப்படி நான் இல்லாட்டி வீடு மாதிரி இருக்குமா அந்த அம்மா சொல்கிறது. இது பெரிய ஒரு சண்டையாக இருக்கும். இது தேவைன்னு ஆரம்பித்து கல்யாணம், இது தேவைன்னு ஆரம்பித்து இது தேவையாண்டு முடிக்கிறதான் கல்யாணம்டுவோம். அதனால் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் சார், இன்றைக்கி எனக்கு பேமெண்ட்டோட வேணாமா. அப்படிப்பட்ட பேச்சாளர் தான் எங்களுக்கு வேணும். இதே மாதிரி ஒரு 4 இடத்துக்கு நான் போனேன்னா 5ஆவது நாள் நான் 100 நாள் வேலைக்கு தான் போவேன். அது ரொம்ப எனக்கு வேலை ஈஸி. இன்னும் ஒரு கொத்துவானு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு காலைல 11 மணிக்கு போனோம்னா 11:10க்கெல்லாம் வடை டீ வந்துடும். சாப்பிட்டுட்டு உடனே ஓடியாந்துடலாம். ஆனால் இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை அவங்களாம் எத்தனை கஸ்டமர்ஸை பார்த்துருப்பாங்க. அதனால சார் இப்போ பெண்களுக்கு சப்போர்ட்டாக நான் பேசுகிறேன் சார். நீங்கள் பெண்கள் சப்போர்ட்டாக பேசுங்க, நான் ஆண்களுக்கு கொய்யாப்பழமாக பேசுகிறேன். அப்படித்தான் ஆக போகுது. இது பெண்கள் அக்கா ஒரு அக்கா வந்திருக்கீங்களா, ஒரு லேடி வந்திருக்கீங்களா? ஆமா, ஒரு அக்கா வந்திருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. தலையெழுத்து இன்னைக்கு இவ்வளவுதான். நான் பெண்களுக்கு பேசும்போது இங்க ஆண்கள் மட்டும் இருக்கனால பெண்களுக்கு சார்பாக கொஞ்சம் பாதி பேர் பிரிஞ்சு எனக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் போனா போட்டுன்னு கையை தட்டி விடுங்க. நீங்க வந்து பாருங்க, நீங்க சிரிக்கலையும் சூவே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் பிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். அப்படி ஆயிடுச்சு நிலவரம். அதனால ஒரு சிலர் மனைவிக்கு சப்போர்ட் பாராட்டி அம்மாவை நினைச்சிட்டு கூட நீங்க அவங்களுக்கு கை தட்டுங்க. ஆக மொத்தம் இந்த நிகழ்ச்சி கலகலப்பா இருக்கணும். சார் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு எது சொல்லுங்க பார்க்கலாம். கடினமான விளையாட்டு என்பது ஜல்லிக்கட்டு தான் சார். அங்கதான் தப்பு பண்றீங்க. ஏன்? ஜல்லிக்கட்டுல போய் பாருங்க, மாடு குத்தும், கொம்பு குத்தி குடல் கோபோகோன்னு வெளியே வந்து அவனே அள்ளி போட்டு பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுறான். 13 தையல் போட்டு முடிஞ்சிடும். ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான். பட்டு தாலிக்கட்டில் எந்த ஆம்பளையும் பிழைக்க முடியாது சார். பெண்கள் அங்கெல்லாம் யாரு தெரியுமா? தாய் குலம். அப்போ நாங்கள் தெப்ப குளமா இல்லை தாமரை குளமா? இல்லைங்க சார், ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கினாலே அப்படி குத்து விளக்கு ஏற்றி அப்படியே ஏத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? பெண் அப்படின்னா கலைமகள் அம்சம். அப்போ ஆண்கள்னா களவாணி வம்சமா? உண்மையிலே சொல்கிறேன்,
காலங்காலமாக உங்களுக்கு தான் சார் அவ்வளோ பெருமைகள் பேர்கள் ஆமா சார். உங்களுக்கு. பெண்களுக்கு பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண், இத்தனை பேர் தமிழ்ல இருக்குது. ஆண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பேர் இருக்குது? எங்கள் மதுரையில் ஆம்பளைக்கு ஒரு 4-5 பேர் இருக்கு. என்ன பேரு? கிறுக்கு பைய, லூசு பைய, முட்டா பைய, தெண்டச்சோறு, விளங்காதவன். பார்த்தீங்களா சார், ஒன்றும் ஒரு பாசிட்டிவாக இருக்கா சார் நம்மளுக்கு? சரிண்டு பஸ்ல எல்லாம் இன்னைக்காவது பரவாயில்ல, முன்னெல்லாம் பஸ்ஸில் பெண்கள் உட்காந்து சீட்டுக்கு மேலே பிரமாமல் எழுதியிருப்பாங்க, பெண்கள், பூவையர், வளைக்கரங்கள், மகளிர், லேடிஸ், உமன். ஆம்பளை பார்க்குற நம்மளுக்கு என்ன இது? திருடர்களை சாக்கிறதை, புகைப்பிடிக்காதீர்கள், செருப்பகத்தை அடிப்போம். இப்போ ஒரே ஒரு லேடி வந்திருக்காங்க. ஏன்னா ஏமா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வருது, என் கையெழுத்தை போட்டு என் பேரில் வாங்கு. அந்த அம்மா ஒரு 3 லட்ச ரூபா லோன் வாங்கலாம்னு இருக்கேன், உன் கையெழுத்தை போட்டு உன் பேரில் வாங்கு. ஏன்னா இஎம்ஐக்கார வந்து அடி வர்ற போது அடி வாங்கிட்டு போறாங்க. அல்ல எங்க பேர் மட்டும் தான் எங்க பேர். சார், பெண்கள் எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கு சார். நல்ல பெண்கள் எல்லாம் அப்படி 2 பேர் வந்திருக்காங்க, நடு வகுடு எடுத்து பெண்கள் நடுவுல குங்குமம் வைப்பாங்க. ஆமா, என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் இல்லங்க. ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் பெண் இணைக்கிறாள் அப்படின்ட்டு அர்த்தம் சார். நான் அப்படிதான் நினைச்சேன். சரி, பிறந்த வீடு புகுந்த வீடு. அப்ப கொண்ட சின்ன வீடான்ட்டு அவங்க கேட்டுருவாங்க. நம்ம அவங்க கேக்குறாங்களே இல்லையா, நீங்க கேக்குறீங்க. நம்ம பாயிண்ட் அது கிடையாது. இது பிறந்த வீடு, இது பூந்த வீடு, இந்த நடுவுல வகுடு இருக்கிறாங்க. ஆமா சார். கேட்டேன் என்னக்கா அப்படின்னு. இந்த ஈருப்பெல்லாம் டிராபிக் இல்லாம ஹைவேஸ்ல போறதுக்கு தம்பி. பாத்தீங்களா? இப்ப இங்க உள்ள திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பாக்கலாம். அந்த ஏதோ ஏன் ஆனந்த மாதிரி தூக்குறீங்க? இல்லப்பா அதை வேற ஞாபகப்படுத்துற அப்படி. ஏன்னா அவன் கல்யாணத்தை மறந்து மேடம். சரி, ஒரு ரிலாக்ஸா இருப்பான். திடீர்னு 60ஆம் கல்யாணம் வச்சு மறுபடியும் ஞாபகப்படுத்துவாங்க. ஏன்னா மறந்ததேடா மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க. அது கேப் இருக்கு சார். நான் சரி இங்க உள்ள ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். திருமணமான ஆண்கள் கிட்ட, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல நல்லா கேட்டுக்கோங்க, இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இப்ப இருக்கிற இதே என்னுடைய மனைவி தான், 7 ஜென்மத்துக்கு எனக்கு மனைவியா வரணும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். இல்ல அந்த 2-3 பேர் எதுக்கு தூக்குனாங்கன்னு எனக்கு தெரியலையே சார். பாவம் ஒரு கேமரா பொசிஷனுக்காக தூக்கிடுறாங்க, இல்லாட்டி அதுவும் கூட தூக்க வாய்ப்பு இல்லை. இப்ப இதுதான் சார் ஆண்கள். இப்ப பெண்கள் ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்கல்ல, இப்ப பாருங்க அந்த 3 பேருமே கை தூக்குவாங்க. பெண்கள் கிட்ட கேக்குறாங்கக்கா, இதே என்னுடைய கணவர் தான், 7 ஜென்மத்துக்கும் எனக்கு கணவரா வேணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 என்ன பெரிய டிராபிக் போலீஸ் மாதிரி கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேண்டான்ட்டாங்கப்பா, அவங்க 2 பேர் தான் வேணுங்கிறாங்க. பாருங்க சிரிச்சுக்கிட்டே தூக்குறாங்க சார். அதான் சார் லவ். எனக்கு இதுல ஒரு ஆச்சரியம் பார்த்தேன். ஆண்கள் கை தூக்குன்னும் போது ஒரே ஒரு ஆள் தூக்குனார். யாரான்னு பார்த்தா அவருக்குள்ள பக்கத்துல வைப்பு தூக்கு அப்படின்னா ரிமோட் அங்க. சரி, ஆனா பெண்கள் கை தூக்குனா அந்த 3 பேருமே சிரிச்சுக்கிட்டேன். தான் சார் லவ். ஆண்களை தூக்கணும் போது கை தூக்கிற முகம் மாறி இருந்துச்சு. ஏன் சிரிச்சுட்டே தூக்குறாங்க தெரியுமா? இவனை மாதிரி கிறுக்கு போய் எனக்கு கிடைக்க மாட்டேன் சார். பாத்தீங்களா, எத்தனை மணிக்கும் பால் வாங்கிட்டு வருவாரு, உடம்புல தோசைனா தோசை விடுவாரு. பாத்தீங்களா? நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். சரி, இதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. யார் அழகு, ஆண்கள் அழகா பெண்கள் அழகா சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் தான் அழகுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தறல கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு மனசாட்சி இருந்தா நீங்களே கைத்தறல கொடுத்துக்கலாம். பெண்கள் தான் அழகு. பெண்கள் அழகுன்றது அதுக்கு செலவுன்ற எங்களுக்குலாம் தெரியும். என்னையா புருவ முடிவு புடுங்கிறதுக்கு 3800 ரூபாயா சார்? மாத சம்பளமே 2500 தான் பாவம். அது த்ரெட்டிங். நீங்க அதை பத்திலாம் பேசக்கூடாது. இப்ப நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் என்ன ரேட்டுன்னு நினைக்கிறீங்க? என்ன ரேட்டு? ஜஸ்ட் 8500. போதும் நாங்க நடுத்தூர்ல வர்றதுக்கு. நான் ஒரு இடத்துல 1.5 மணி நேரம் பேசிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். தலகாமச்சி காகா ஜோகா ஹூ அப்படின்னு அசாம் கரெக்டா பேசிருக்கேன் சார். 1.5 மணி நேரமா பேமெண்ட் கொடுத்தாங்களா இல்லையா? எப்படி கொடுப்பேன்? சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார். ஆண்கள் தான் அழகுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தட்டல கொடுங்க பார்க்கலாம். இவ்வளவு பேருக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குதா? எங்களுக்கு தன்னம்பிக்கை உண்மையிலே இருக்குமா? ஏன் சார்? ஏன்னா நாங்க எதுவுமே செலவழிக்கிறது கிடையாது. 2 வீலர்ல விட்டு இறங்குவோம், அந்த கண்ணாடி 13 உடஞ்சிருக்கும், சைடு கண்ணாடி, அதுல முகத்தை பார்த்து தலையை கோதி விட்டுட்டு வந்துடும். அவ்வளவுதான். அப்படியா? ஆனா நீங்க அப்படி கிடையாது. 63 கிரீம் வச்சிருக்க வீட்டுக்குள்ள. அதை எடுத்து போட, இதை எடுத்து போட, இப்படி போட, கடைசியா ஒரு கிரீம் ஐஸ்கிரீம் அதையும் எடுத்து போடுது. இது கொஞ்சம் ஓவர் சார். வெளியே வந்தா ஒரு சாமியார் ஓம் கிரீம் கிரீம் சாமி, அந்த கிரீம் எப்படி இருக்கு? ஓடி ஓடி விட்டு வச்சிருக்கலாம் அப்படி. இப்ப சார், இப்ப என்னையெல்லாம் பார்த்தா மேக்கப் போட்டிருக்க மாதிரியா தெரியுது? மேக்கப் போட்டிருக்கிறேன் நான். மேக்கப் போடாட்டி என்ன ஆகும் நிலைமை? இது லைட்டா கிரீம் லைட்டா டச் பண்ணிருக்கிறேன். தம்பி போன் பண்ணாரு, காரை விட்டு இந்த ஒரே ஒரு கோட்டு தான் பட்டக்குன்னு எடுத்து போட்டேன். எதுக்கு இந்த கோட்டு கூட போட்டிருக்கேன்? பின்னாடி சட்டை கிழிஞ்சிருக்கு. எங்களுடைய ஆண்கள் நிலைமையே அப்படித்தான். பார்க்க வெளியே பக்கமானமா தெரியும், ஆனா பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் சார். ஆனா நீங்க அப்படியா மேடம்? ஆமா. கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு அம்மா 1:30 மணிக்கு சார் மிட் நைட்டு. சரி, உட்காந்து கண்ணாடியெல்லாம் எடுத்து மேக்கப் போட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்? வீட்டுக்காரர் எந்திரிச்சு அதிர்ச்சி, என்னடி 1:30 மணிக்கு?
இருங்க பேசாப் ஓப்பன் ஆகலை, மறுபடியும் அந்த மேக்கப் போட்டா தான். இப்ப உண்மையிலே என்னோட வீட்டுக்கார் வந்து மொபைல் கடை தான் வச்சிருக்கிறாப்ல, செல்வா எலக்ட்ரானிக்ஸ் கோவில்பட்டி. சரியாங்க சார், ஒரு விளம்பரப்படுத்திட்டேன். பார்த்துட்டு பரவாயில்ல. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அறிவு தெரிய மாட்டேங்குது சார். நான் புறா மைனா ஜோக்கு குருவி ஜோக்கு சொல்லிட்டு இப்படியே போயிடும். இவங்க செல்வா மொபைல்ஸ் கோயில்பட்டி சேர்ந்து 3வது அபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க சார். ஆனா சத்தியமா நடந்த சம்பவத்தை சொல்றேன். அவருடைய போன்ல அவ்வளவு ஆப் வச்சிருக்காரு சார். எல்லா ஆப்பும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே வச்சிருக்காரு. ஆனா கூகுள் மேப் மட்டும் அவர்கிட்ட இல்ல. எதனால நான் கேட்டேன், ஏன் மாமா எல்லாமே வச்சிருக்கீங்க, கூகுள் மேப் வச்சுக்கிட்டா என்ன, டக்குன்னு நினைச்ச உடனே இந்த மாதிரி ப்ரோக்ராம் கூட்டா பேர்லாம்ல. மனுஷன் ஒருத்த சொன்னார், எனக்கு வாழ்க்கைக்கே வழிகாட்டியா நீ இருக்கும்போது எதுக்குமா இந்த வழிகாட்டின்னு சொல்லிட்டாருங்க மனுஷன். சொல்லிட்டு எப்படி ஏமாத்தின பத்தியாவல இப்படிதான் சார். வேற சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி சொல்லி உண்மையிலேயே சொல்றேன். அப்ப இருந்து நம்மளுக்கு எங்களுக்கு என்ன மேடம் எல்லாமே நெகட்டிவ். அது சரி, ஒரு பெண் குழந்தை சிரிச்சா என்ன சொல்றான், ஐயோ புன்னகை அரசி. ஒரு பெண் சிரிச்சாலே ஆமா, அப்ப நாங்க புழுங்கரிசியா சார்? பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். அவர் அப்பப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு போட்டோ எடுக்கிறார், எடுத்துட்டு பாக்குறாரு, அவரவே அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எந்த கேமராமேனும் சிரிச்சு பார்க்கல, இங்க மட்டும் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன்னா அவர் எடுக்கும்போது அவர் சிரிச்சா ஆகணும். உண்மையிலேயே சொல்றேன், உலகத்திலே மக்களை சிரிங்க சிரிங்கன்னு சொல்ற ஒரே மனிதர் கேமராமேன் மட்டும்தான். சூப்பர், அருமை. அப்ப பழைய போட்டோவில் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவில் இந்த பாட்டிய தாத்தா பக்கத்துல நிக்க வைக்கிறக்கு அவர் போராட்டம். பாட்டி உள்ள சும்மா இரு தம்பி, அது எப்படி அவர் பக்கத்துல ஏமா ஒட்டியல் மாப்பத்தாமா போட்டு சும்மா இருங்க, 10 அடி கப்பு கிடக்கும் இங்க நிக்க பிடி. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 10 அடி கப்பு. எத்தனை குழந்தை? எங்களுக்கு 16 குழந்தை. சொல்றேன், இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது கால மாற்றங்கள். ஆனா எங்க தாத்தாலாம் எப்படி போட்ட ஆளு தெரியுமா, இப்படி கம்ப எடுத்து சுத்துலாருன்னு வைங்களேன், பறக்கும். என்ன வேட்டியா புழுதி தூசி புழுதி பறக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவு வீரம் வளைஞ்ச மண்ணு தெரியுமா? எங்க தாத்தாவுமே அரசு வீட்டுல பிரசிடண்டா இருந்தவர் 4 பம்பு சீட்டு வச்சிருந்தார். ஆனா சார் உண்மையிலேயே யார் அழகுனா பெண்கள் தான் அழகுன்னு நான் சொன்னேன். பெண்கள் நீங்க அழகு, ஆமா. ஆண்கள் நாங்க பேரழகு. ஏன்னா ஒருத்தரும் கைத்தட்டல கொடுக்கல பேரழகுகளுக்கு, தட்ட தேவையில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பையனுக்கு செருப்பு புது ஷூ வாங்கி கொடுத்துட்டு அவர் செருப்பை தச்சு போட்டுக்குருவார். இதுதான் உண்மையான அழகு. அடுத்த ஆள் அழகுபடுத்தி பார்க்கறது இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, மிட் நைட்டில் கூட 2 மணிக்கு கூட ஆட்டோ டிரைவர் என்ன வருதாங்களானே, அவ்வளோ கொசுக்கள் வாங்கினேன். என்ன வாங்கினேன்? 100 ரூபா இல்லை 50 ரூபா. சரி வாங்கினேன், எதுக்கு? பையனுக்கு பீஸ் கட்டணுன்றக்காக. இப்படி எங்களை அழுக்காக்கிக்கிட்டு வீட்டில் இருக்கவங்கள நாங்கள் அழகாக்கிக்கிறோம். சரிங்களா? ஓகேங்க சார். ஆனா நேத்து காலையில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்? நேத்து காலையில் நடந்த சம்பவம் சார், எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். உங்க அப்பாவை போன வருஷமே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா வடையில ரொம்ப உளுந்த கலக்குறாருன்னு ஒரு ப்ராப்ளம் அந்த ஏரியாவில். ஐயா சொந்த ஊரியா? ஆமா. எங்க அப்பாவை நேத்து காலையில் ரொம்ப சிரிக்காதானே, எங்க அப்பா நல்ல அருமையான மனிதர். அவரு ரொம்ப நல்ல மனுஷர். ரொம்ப கூட்டாத போதும், பேமெண்ட் கூட கொடுப்பாங்கன்னு தான் சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். எதனால? வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே. ஓ, அந்த மலைப்பகுதின்றவங்கள மயில தேசிய பிற வளர்க்க கூடாதுமா? அது நான் தான் சார். நீங்க தான் மயிலா? ஆமா சார். இந்த நகைச்சுவைக்கு தான் உங்களுக்கு 2000 ரூபாய் பிடிக்க போறாரு. அத்தடி. உண்மையிலே இந்த இடத்துல பேச வேண்டியது நான். ஏன் சார்? உண்மையிலே 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பங்குனி மாதம் 13ஆம் தேதி எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. உங்க அப்பாவையா? ஆமா. ஏன்? புலி வளர்த்தா அப்புறம் சும்மா விடுவாங்களா? புலிக்கு மட்டும் நல்லா கைத்தறல கொடுப்பீங்களே. எங்க உங்களுக்கு மயிலுக்கு மட்டும் நாங்க மானங்கட்டு போய் கிடக்கணும், அப்புறம் புலிக்கு சார் பெண்கள் அப்படி சொல்லாதீங்க சார். பெண்கள் நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். இது உண்மைதான். ஏன்னா இப்ப நிறைய எல்லா இடத்துலயும் பெருசா வளர்ந்து வராங்க. ஆமா சார். அந்த திருச்சி ஏர்போர்ட்ல கூட பிளைட்டை இறக்குற ஒரு பெண் தான் இறக்கணும் அவ்வளவு தைரியமா. ஏன்னா ரொம்ப 2 மணி நேரம் போராட்டத்துக்கு முன்னாடி. அதனால பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால தொட முடியாது. ரசத்தால இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். தம்பிகளுக்கு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. என்ன இன்ன வரைக்கும் கூட்ட வல்லியன்றது என்னன்னா, இந்த ரசம் ஜோக் நீங்க வாட்ஸ்அப்ல எங்க போட்டோ போட்டிருக்கீங்க, இவர்கள் இன்று வருகிறார்கள், அவங்க வந்துட்டு போன பின்னாடி சொல்லுங்க நாங்க வாரோம். அப்போ வெளியவே டீ கடையில் நிக்கிறதாக எனக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு. அவங்க தெளிவா சாப்பிட்டுட்டு சாப்பிடலான்ட்டு தெளிவா வந்திருக்காங்க. என் வீட்டுக்காரர் எத்தனை தடவை மீட்டிங் போறேன்னு போயிருப்பாரு. எனக்கு தெரியாதா இதெல்லாம்? சார் பெண்களுக்கு எல்லாம் எப்ப சந்தோஷம் தெரியுமா? சொல்லுங்க. மதுக்கடைகள் எல்லாம் மூடிட்டா எங்களுடைய பெண்களுக்கு எல்லாம் சந்தோஷம் சார். ஆண்களுக்கு இப்போ கைதட்ட பாக்குறியா? ஏன்? இந்த நகைக்கடையும் புடவை கொடையும் மூடிட்டா
அதுக்கு பேரே பாருங்க துணிமணி. துணிமணி எடுக்கலையா, துணி நீ எடுக்கணுங்க, ஆம்பளை மணி எங்க எடுக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுதான் இப்ப இந்த அம்மா துணி எடுக்க போது கடைக்காரன் அவன் துணியை கிழிச்சிட்டு ஓடுறான். ஏன்னா அந்த பெரிய பூவா எடுங்க, பெரிய பூ 450 சேலை சரியில்லையா, ஒன்றும் ஒப்பலையா, சின்ன பூவா எடுங்க, இந்த பூ இதுல வருமா, அவனை கிழிச்சு அதில் ஒட்டி விடுவான். தயவு செய்து பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுக்குறது பிரச்சனைன்னு எந்த ஆண்களுமே நினைக்காதீங்க. ஒரு பெண் சேலை உடுத்திக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நெசவாளியின் வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரிகிறது என்று அர்த்தம். அப்ப வேட்டியை எடுக்கிறோம்னா என்ன வகுறு பத்தி எதுன்னு அர்த்தம்? வேட்டியும் ஒரு நெசவாளன் தான் சார் செய்யறான். இல்ல சார், பாராட்டணும் சார். உங்க ஒய்ஃப் சேலை உடுத்தி நடந்து வந்தாங்கன்னா பாராட்டுங்க. ஏன்னா ஒரு வீட்டுல திடீர்னு நடிச்சாம 1 மணிக்கு டம்முன்னு சத்தம். அத்தடி, இது பெரிய ஜோக்கு போலயே. இந்த அம்மா பெட்ரூம் என்னங்க அங்க சத்தம்? மாடியிலிருந்து ஒரு சட்டை ஒண்ணு விழுந்துருச்சுமா. சட்டை விழுந்துக்க இந்த சத்தம்? சட்டைக்குள்ள நான் இருந்தேம்மா. சட்டை ஜோக்கு. அவரு சட்டை பண்ணாம கைத்தட்டல கொடுக்குறாரு. சட்டை இங்க ஒவ்வொரு ஆளும் ஃபேவரட்டா கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஆள் ஒய்ஃபு ஜோக்கு கை தட்டுறாரு, ஒரு ஆள் சட்டைக்கு. உண்மையிலே நம்ம ஓப்போ F29 சீரீஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தேன். சொல்லுங்க சார். நம்ம இந்த கில்ஸ் ஏரியாலாம் போனோம்னா முதல்ல தடுமாறுறதே எதுனா நெட்வொர்க் ப்ராப்ளம். அது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு புது தகவலாக இருந்தது. அதுதான் முதல்ல வந்தோடனே என்ன கேட்பாங்க தெரியுமா, இதில் நல்ல டவர் கிடைக்குமா சார் அப்படின்வாங்க. ஆனால் பார்க்குற ஈபிள் டவர் போயிருந்தப்போ பார்த்தேன், டவர் மேலே ஒருத்தன் டவர் கிடைக்கலங்க சார், ஈபிள் டவர் மேலே. அப்படி அதெல்லாம் இன்னைக்கு வேணும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி லேடிஸ்லாம் அப்படி சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படி போன் உள்ள போட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 லிக்விட்ஸ்ல உள்ள போட்டா கூட இந்த ஓப்போ F29 சீரிஸ்க்கு வந்து எந்த இதுவுமே ஆகாது, அப்படி போன் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உண்மையிலே. அந்த சமையல்லாம் இன்னைக்கு நிறைய பெண்கள் நாங்க யூடியூப் பார்த்து சமைக்கிறோம் சார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி சமைக்கிறீங்க? யூடியூப் பார்த்து 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 சமைக்கிறோம். நல்லா உண்மையிலே பொங்கல் வச்சாங்கன்னா அப்படி 7 ஊருக்கு மணக்கும் சார். ஏன் ஸ்ப்ரேயரே அடிச்சு விடுவீங்களா? உண்மையிலே விளையாட்டுக்காக சொன்னது. உண்மையிலே அன்னபாரதி அவர்கள் அல்வா செஞ்சா தேங்க்யூ சார் 12 நாளைக்கு சாப்பிடலாம். நன்றி நன்றி. ஏன்னா தட்டிலேருந்து எடுக்கவே 7 நாள் ஆகும். பிரித்து எடுத்து தட்டே நெளிஞ்சிருக்குன்னா பாருங்க, வாயை உள்ள வச்சா வாயை திறக்க 3 நாள் ஆகும். ஆனால் இதெல்லாம் நான் நகைச்சுக்காக சொன்னது. உண்மையிலே ஒரு அதுவும் தென் மாவட்டங்களில் சொல்லவே தேவையில்லை. விருந்தவங்களுக்கு எந்த நேரம் யாரு எப்ப அவங்க வீட்டுக்கு வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுப்பாங்க. நான் தானே சார்? தேங்க்யூ. அப்பதான் ஜென்மத்துக்கு அவனு வீட்டை பக்கம் வரமாட்டான். டீயை குடிச்சு விக்குன்னு கையை உதறி நிறையா கக்கி ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருப்பான். அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பா அன்னவாரி வீட்டுல எவனோ ஒருத்தன் டீ சாப்பிட்டு இருப்பானோ எப்படின்னு சொல்றீங்க? இந்த ஏரியாக்குள்ள ஆம்புலன்ஸ் போகுதுல, ஏத்தா போற ஆம்புலன்ஸ் அம்மா வீட்டுல சாப்பிட்டேன் 2 பேரும் மோதி அந்த அம்மா ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். அதனாலதான் சொல்றேன். உண்மையிலே நான் நல்லா சமைப்பேன். என்னைய பார்த்தா சமைக்கிற பிள்ளை மாதிரி தெரியுதாங்க. அன்னைக்கு நான் என்ன வத்தலகுண்டு சோசியர் அவரு ஒரு கம்பெனி நிறுவனத்தில் இருக்கிற போய் நான் சமைப்பேன் அப்படியே சார். நான் அன்னைக்கு ஒரு நாள் நல்லா சமைச்சிருந்தேன். ஆனாலும் எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு பயங்கர சண்டைங்க. சப்பாத்தி கேட்டாரு. சரி ஒரு நாள் தானே மனுஷன் இன்னைக்கு ப்ரோக்ராம் இல்லாம வீட்டுல இருக்கோம், சப்பாத்தி தானே ஈஸின்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் வச்சேன் சார். போதும் அவர் சட்டையை கழிச்சுட்டு ஓடுறதுக்கு. சார் பொதுவாக நாங்கள் சாப்பாடு எப்பயும் குறை சொல்ல, காரணம் என்னன்னா அந்த சாப்பாடு அப்படி எடுத்து ஒரு வாய் வச்சோன்னே ஆம்பளை என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வாவ் அப்படி சொல்றானா? சாப்பிட்டு என்ன சொல்லலாம்? வாவ். இப்படி போய் சாப்பாடு அப்படி நெஞ்சிலே நிற்கணும் சார். அன்னைக்கு ஒருத்தன் வத்தலக்குள்ள ஒருத்தன் சாப்பிட்டு நெஞ்சே நின்றுச்சு. போன வாரம் நடந்தது மன்னார்குடியில் லைன்ஸ் கிளப்பு. கோட் சூட்டு போட்ட பாட்டியா ஒரு 7 பேர் இந்த மாதிரி நின்று வரப்பா, கோட்டை விட அது வரப்பா இருக்கு. நானும் 65 ஜோக்கு பின்னி எடுக்கிறேன். அதுல எல்லாம் கூட சரி, நடுவில் உள்ள சிரிக்கவே இல்லை. என்னன்னா அவர் தான் என்னை கூட்டு போன ஆர்கனைசர். சிரிச்சா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்டுருவேன்னு இங்க சிரிக்கிறாப்ல. சிரிச்சிடக்கூடாது மகேந்திரன், தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் சிரிச்சிட்டு வராரு. ஐயோ குருவி ஜோக்கு அப்படின்னு வந்து உட்காந்துட்டார். நல்ல தைரியமா சிரிங்க. நல்லங்களா சிரிக்கிறாங்க சார். நல்லா கேட்டுக்கோங்க. பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா துப்பு 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 துப்புன்னு போறீங்கல்ல. துப்பு துப்புன்னு ஒரு பைக்கு நான் பார்க்கலாம். ஒருத்தன் பைக்ல துப்பு துப்புன்னு போனா முன்னுக்கு இருக்கு அணைஞ்சிடுவல்ல, அவன் துண்டு தோட்டிக்கிட்டே போக முடியுமா? சரி ஓகே, துப்பு கொட்ட பைக்கா இருக்கும் போல. சரி சார், பைக் எடுத்துட்டு வேகமா அது அதே கூட பரவாயில்ல போறீங்கல்ல, முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருந்தீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எதுவுமே இல்ல. காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்க? உங்களை தரன்னு எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவாங்க. பட் இதுவே பின்னாடி உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போய்
அப்படி டம்முன்னு இடிச்சா கூட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டும், லேடிஸ் இருக்காங்க போட்டும், அப்படி விட்டுருதாங்கன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி ஒய்ஃப் இருந்தாதான் சார் ஹஸ்பண்ட்கே கெத்து சார். உண்மையிலேயே வந்து டிராபிக் போலீஸ் அதுக்கா சார் வர்றாங்க? ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா நிறுத்துன்றாங்க. ஆமா, ஒய்ஃபோட போனா போட்டு முடியாதுன்னு சொல்றாருன்னா அவருக்கு தெரியுது என்ன. ஆமா, அந்த வாத்தியா. சரி, இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். எல்லா திருமணமானவர்கள்லாம் கை தூக்குனீங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அழகான பொண்டாடி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாடி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? டக்குன்னு சொல்லுங்க. 3 குட்டி 3 வகுத்து ஃபாஸ்ட் 5030. ஏமா பொண்டாட்டி இல்லாம அதிர்ஷ்டசாலி. அது இந்த ஊர்ல படிச்சு இந்த ஊர்ல பிறந்த பொண்ணு. இதெல்லாம் ஒரு பெருமை. இன்னைக்கு பிக் பாஸ்ல போய் உண்மையிலேயே பிக் பாஸ்ல வந்திருக்காங்க தெரியுமா? தேங்க்யூ சார். பிக் பாஸ்ல வெளியே வந்திருக்காங்க, அது தெரியுமான்னு கேட்டேன். உண்மையிலேயே சார் நான் எப்படி போன உடனே வரக்கூடிய ஒரு ஆற்றல் பந்து மாதிரி. ஆனா அப்படி இருந்தும் நான் கிட்டத்தட்ட 10 நாட்கள் இருந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அக்கா நான் அவங்களுக்காக ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் பெரிய பாராட்டுகள் இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். பொதுவா தூத்துக்குடியில மருந்து குடிச்சாங்களா? என் தூத்துக்குடியில ஒரு மேடையில பேசி முடிச்சு நான் இறங்கலங்க. 5 பவுன் செயின் அத்துட்டு ஓடி இருக்காங்க. என்னுடைய பேச்சை பாராட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கணும் சார் பேச்சுங்கிறது. உண்மையிலேயே அன்னபாடெல்லாம் அன்னைக்கு எந்த மேடை பட்டிமன்றத்தில் ஏறினாலும் கத்துவாங்க ஆடியன்ஸ், கீழறங்கு கீழறங்குன்னு. இல்ல மேடம், சொல்லு ஏதோ ஒன்று நடக்குதுல்ல. மணி மேடையில் வந்து ஒரு ஆளை கிண்டல் பண்ணா தான் சிரிப்பாங்கன்றக்கா சொல்றது. ஆனால் உண்மையான விஷயத்த சொன்னா இந்த ஊரில் பிறந்து இது வரைக்கும் 36 நாடுகள் போலாம் நினைச்சாங்க. ஒரு வயலும் கூப்பிடாதனால அப்படி நினைக்காங்க. அதுக்காக நாடே போக முடியும். 3 நாடு போயிருக்காங்க. செட்டி நாடு, ராம் நாடு, ஒரத்த நாடு. அப்படி அதே போல முத்து சார் நீங்க சாதாரண ஆள் நினைச்சாதீங்க. இந்த ஸ்டேஜ்ல மட்டும் இல்ல, அவர் கோமா ஸ்டேஜ்ல கூட பேசி பரிசு வாங்கியிருக்கிறார். என்ன இது வந்த ஜோக்கு? ஆனா இதுக்கு மட்டும் சிரிக்கிறீங்க. இது யூடியூப்ல பார்த்ததுதான். ஆனா என்ன அசிங்கப்படுத்தும் மட்டும் சிரிக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும். அடுத்ததுதா இல்லை, அடுத்ததுக்கா இல்லை. சரி பேசுங்க. இல்லை சார், எல்லா விஷயங்களையும் தாண்டி நாங்கள் பெண்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு சின்னதா பாராட்டு. நாங்க உங்க வீட்டுக்கு அப்படி வலது கால் எடுத்து வச்சு சுச்சுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்படியே அதிர்ஷ்டம் வந்துச்சு சார். நல்லா ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஆண்கள்லாம் இப்போ சொல்லுவாங்க பாரு, உண்மையிலே எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க தான். பெண்கள் வந்த பின்னாடி நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு? மனைவி வந்த பின்னாடி அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு? என்ன? கொலஸ்ட்ரால் வந்துச்சு, பிபி வந்துச்சு, சுகர் வந்துச்சு, டென்ஷன் வந்துச்சு, கடைசியில் ஆம்புலன்ஸும் ஒரு நாள் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் எங்க வருது? மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமாங்க? உண்மையிலே நான் சொல்றது இந்த டிவிலலாம் யூடியூப்ல எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. முதல்ல ஓப்போ F29 சீரீஸ்ல பேசுறேன். மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது உங்க மாமியார் சொல்லணும், ஆஹா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பாத்துக்கிட்டானே, நம்ம 2வது பொண்ணையும் இவனுக்கே கட்டி வச்சுன்ற அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும். இதுனா ரொம்ப ஓவரா பாத்துக்குவாரு. நீங்க ஓவரா பார்த்துட்டாரு. அதுக்கு ஏமா இதெல்லாம் ஒரு நகைச்சுவை, எப்படி சார் இதை நகைச்சுவை ஏற்றுக்கிற முடியும்? இருந்தாலும் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எப்பயாவது வெளியூர் போயிட்டு கோவத்தில் வந்து படுத்திருப்போம். இல்லாட்டி எனக்கா கோவத்தில் ஒருத்த வார்த்தை பேசிடுவோம். முன்னாடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளோதான் சொல்லுவோம். அந்த அம்மா நானா லூசு, நீ லூசு, உங்கள் அப்பா லூசு, உங்கள் அம்மா லூசு, உன் குடும்பமே லூசு போயிடாது. சன்னில் உடச்சிட்டு ஓடுவான் தெருவில். ஒத்த வார்த்தை சொன்னதுக்கு சார். இன்னொன்று ஃபங்க்ஷனே பாருங்களேன், அவங்களுக்கு மட்டும் வளகாப்பு. ஆமா, நம்மளுக்கு ஒரு ஈயக்காப்பு, ஒரு பித்தளை காப்பு. சார் தமிழ்ல தாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வளகாப்பு சோப்பே வளைஞ்சு கிடக்கு, நீ தோரம்னு ஒன்ன தூக்கிட்டு வர. தாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனைவியை தான் தாரம்னு அப்படின்னு சொல்றோம். ஏன் தாரம்? குடும்பத்துக்காக நாங்க அன்பை தாரம், பண்பை தாரம், பாசத்தை தாரம், நேசத்தை தாரம். உண்மையில அது மட்டுமா தாரீங்க? என்ன செருப்படியை தாரீங்க, விளக்கமாடி தாரீங்க. நான் என்ன இருக்க பெண்கள் அட்டி நீங்களாவது வீட்டில் சொல்லுங்க சார், ஆண்கள் அசந்து தூங்கினா 10 நிமிஷம் தூங்கட்டுன்னு விடுங்க. உழைக்கிறவர். சரி, நீங்க மிக்சியை சட்னி அரைக்கி பயன்படுத்துற வீட்டுக்கார எழுப்புறதுக்கு தான் யூஸ் பண்றீங்க. அப்பதான் படுத்துருப்பேன், தேங்காய் ஜெல் செரிச்சு மூக்கில் அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். ரொம்ப நன்றி. அந்த தேங்காய் ஜெல் என் மேலேயே அடிச்சுட்டு போயிருக்கலாம் பேசாம. எதுக்கு போய் மூக்கில் போய் அடிக்க? சார் நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் சார். கண்ணியமானவர்கள் யார் என்று கேட்டால் பெண்களை விட ஆண்கள் நீங்கள் தான் கண்ணியமானவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டல உங்களுக்கே கொடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா சார்? 10,000 பெண்கள் இருந்தாலும், 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமா சார்? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தாங்க பார்க்கும். என்ன சொல்றீங்க? ஏன்
அவள் இருக்கிறாளுன்னு செக் பண்ணிட்டு தான் அவனை அடுத்த ஆளை சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். டாக்டர் போய் உட்காரான், நல்லா கேளுங்க. டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு 3 தடவை உட்காந்துட்டான் பாவம். உட்காந்து டாக்டர் சொல்றாரு, மெதுவா கையை தூக்குங்க. அவன் சார் கை தூக்குங்க, காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்குங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. ஏன்னா அவன் மூக்கு முடிக்கும் டை அடிச்சிருக்கான். சட்டையை கழுத்துங்க, மூச்சு விடுங்க, இருமுங்க, தும்முங்க. 40 நிமிஷம் கழித்து அவன்கிட்ட கேட்குறார் டாக்டர், என்ன செய்யுது? அவன் சொன்ன, என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன். சரிங்களா? என் ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல் அடிவத்தில் சுருக்குன்னு இருக்கு, இவ்வளோதான். சுப்பிரமணிய டாக்டர் போய், டாக்டர் அடிவத்தில் அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் ஒன்று வாங்கியிருக்காரு புதுசாக, இஎம்ஐ கட்டணும். அப்படி சுருக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. குப்புறக்கு போட்டு 36 தையல் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் முடித்து பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு செம்பு நிறையா தண்ணியை கொடுத்துருக்காரு. இதை குடிங்க. டாக்டர், இப்போ தானே இத்தனை தையல் போட்டீங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணியை குடிக்க சொல்கிறீங்க? குடிங்க, எங்கேயாவது ஒழுகுதான்னு பாப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் முன்னாடி கொத்தனாராக இருந்தவர், எல்லாம் அடைச்சிட்டு தண்ணி ஊற்றி விட்டு பார்ப்பார். இதல் மாதிரிலாம் இருக்குது. இதனால தான் சார் சொல்கிறது, ஒன்றும் வேணாம் சார். ஒரு காலத்தில் சொல்லுவோம்ல மேடம், நேற்று இருந்தே இன்னைக்கு இல்லை, கரெக்டாக வந்துட்டானே, இன்னைக்கு இருந்தே நாளைக்கு இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. நைட்டில் இருந்தே காலையில் இல்லை சார். ஏன் கூட தாங்க படுத்திருந்தேன், 2 பரோட்டா சாப்பிட்டு இழுத்தா முடிஞ்சு சொல்கிறோமா? அதுக்காகத்தான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் சிரிச்சல எங்களுக்கு சந்தோஷம். பொதுவாக நான் டாக்டர்கிட்ட போனால் உப்பை குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில நம்ம குறைக்க வேண்டிய உப்பு, ஆண்கள் நீங்கள் எல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு. பொண்டாட்டி ஃபோனை வந்தோடனே அந்த பொய்யை சொல்லவா டென்ஷன் ஆவீங்கல்ல. ஆண்கள் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு, பெண்கள் நாங்கள்லாம் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு. பட்டை வாங்கி கொடு, துட்டை வாங்கி கொடு, நட்டை வாங்கி கொடு. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஆண்களுக்கு மண்டை நிறைய முடி இருக்கும், இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவள் முதல்ல உசுறு இருக்கு, அதை பாருங்க. பெண்கள் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு, வயதானவர்கள் குறைக்க வேண்டிய உப்பு தொணதுணப்பு, வக்கீல்கள் குறைக்க வேண்டிய உப்பு ஒத்தி வைப்பு. ஆனா என்னைக்குமே நம்ம குறைக்காத ஒரே ஒரு உப்பு சிரிப்பு. அதுதான் வாழ்க்கைக்கு மிகச் சிறப்பு அப்படின்ட்டு சொன்னா. இன்னைக்கெல்லாம் நான் ஜோக்கெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். ஒரு இடத்துல 65 ஜோக் சொன்னேன், எவனும் சிரிக்கல. வரும்போது கீழே விழுந்துட்டே அப்படின்னே கக்குன்னு சிரிச்சான். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தணும், நம்ம கஷ்டத்தை சொன்னாலே போதும். நான் வாக்கிங் போகிறேன், எங்கள் வீட்டு தெருவில் வாக்கிங் போகிறேன். எதிர்த்தாப்புல வந்தவன், என்னண்ணே சுகரா அப்படின்னா. சுகர் இல்லைங்க, சும்மா ஒரு வாக்கிங் போனால் நல்லது எல்லாம் சொல்லாங்க. அது சுகர் இல்லாட்டி இவ்வளோ வேகமாக நடப்பீங்களா? அவனே ஒரு டாக்டர் மாதிரியே பேசினேன் சார். இல்லைண்ணே அதெல்லாம் சுகர் இல்லைண்ணே. வயசு என்னது? 43. 43 நேரம் வந்துடும். உங்களுக்குலாம் 320 இருக்கும். ரிசல்ட்டுன்னு சொல்கிறேன். அது எப்படிப்பா? இந்த கண்ணெல்லாம் உள்ள போயிருக்குல்ல, இல்லை உள்ளே இருந்தால் தான் கண்ணு, வெளியே இருந்தால் தான் மூக்கு அப்படின்னு. இந்த ஜோக்கெல்லாம் டிவியோட வச்சுக்கோங்க, உங்களுக்கு சுகர் கன்ஃபார்ம். பயந்துட்டேன் மேடம். மறுநாள் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு போனேன். இல்லை அவனை பார்த்து, என்ன பெரிய சுகர் இருக்குன்னா அவன் பார்த்துட்டு, இப்பெல்லாம் எல்லா லேப்பும் நம்ப முடியாதுண்ணே, எவ்வளோ டூப்ளிகேட் இருக்கு தெரியுமா, உங்களுக்கு இருக்குன்ட்டான். அப்படி ஆயிடுச்சு சார். முன்னாலாம் வந்து வாக்கிங் போற, நீங்க பேசுங்க. இல்ல இந்த தொப்பை இன்னைக்கு நிறைய பேர் அவங்க ஓனரம்மா நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க. இல்ல தொப்பை யாருக்கு அதிகமா உள்ளதா? ஆண்களுக்கு உள்ளதா பெண்களுக்கு உள்ளதா? ஆண்களுக்கு நிறைய தொப்பை. இன்னைக்கு நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காரு சார். ஆனா உண்மையிலே எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் வாக்கிங் போகும்போது நல்ல அந்த தொப்பையை குறைக்கிறதுக்காக வாக்கிங் போகும்போதெல்லாம் பக்கத்துல போய் வாக்கிங் போற ஒரு வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுறாரு. வாக்கிங் போறாரு, அங்க போய் பக்கத்துல போய் வக்குன்னு வடையை வாங்கி சாப்பிடுறாரு. நான் டென்ஷன் ஆயிட்டேன். அண்ணா தயவு செய்து வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்கன்னா உங்களுக்கு தொப்பையே குறையாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிட்றதுக்காக தான் மாட்டாரு. அதனால தொப்பையை குறைப்பது எப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன், தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொப்பையை குறைப்பது எப்படி? நீ யோகா பண்ண வேண்டாம், மெடிடேஷன் பண்ண வேண்டாம், உடற்பயிற்சி எதுவுமே பண்ண வேண்டாம். தொப்பையை குறைப்பது எப்படி? உங்களை விட பெரிய தொப்பையா இருக்கும்ல, ஆமா, அவங்க பக்கத்துல போய் நின்று பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க தொப்பை சின்னதா தெரியும். ஒரே ஒருத்தர் கைத்தட்டல் கொடுத்தாரு சார், அவன் என் ஃபேன் சார். அவர் கோவத்தில் தட்டியிருக்காரு, ஆளை நேரில் தட்ட முடியல, அவர் கையை அவர் தட்டிட்டு இருக்காரு. ஏன்னா சிலர் கோவம் வந்து அவனே கடிச்சு வைப்பாங்க பார்த்திருக்கியா? அந்த மாதிரி தான். ஏமா பார்த்து முடிக்க சொல்லிட்டாரா? ஆமா சார், தான் வந்து முன்னுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நீ ரொம்ப விவரமா ஜோக், அதாவது அவங்க முடிக்க சொல்ற அளவுக்கு ஒரு நகைச்சுவை சொல்லியிருக்கீங்கன்னா இந்த தொப்பை மேட்டை எடுக்கல இன்னும் ஒரு 20 நிமிஷம் போயிருக்கோம்.
ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள், பெரிய நன்றி. ஏன்னா இன்ன வரைக்கும் நம்ம என்னதான் ஓப்போவில் இருந்தால் கூட யாரும் கைபேசி எடுக்காமல் வாட்ஸ்அப் பார்க்க, அது பெரிய ஆச்சரியம். கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியோட இணைந்திருந்தீங்க, பெரிய நன்றி. எங்கள் ஷெடியூல் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் சொன்னோம் மக்கள் நல்லா வர்றவங்க முதல்ல நல்லா சிரிக்கட்டும், அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுவரை நல்லா கேட்டு சுவைத்த அத்தனை பேருக்கும் பெரிய மனமார்ந்த பாராட்டுகள். வாழ்க்கை எப்போ க்யூட்டாக இருக்கணும்னா நம்மளை மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மளை மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க. வாழ்க்கை என்றென்றைக்கும் க்யூட்டாக இருக்கும். நன்றி நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் போவோம். மீண்டும் நேரம் வந்தால் வருகிறோம். அனைவருக்கும் பெரிய நன்றி. நன்றி நன்றி.